بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் கலிமாவுக்கு பின்னால் நாம் செய்வதாக இருந்தால் அது தொழுகையாக இருக்கும். அந்த தொழுகையை பொறுத்தவரையிலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று சொன்ன ஹதீஸுக்கு நாங்கள், அதாவது நான் எவ்வாறு தொழ காண்கிறீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்ற ஹதீஸை அடிப்படையாக கொண்டு தொழுகையை அன்றாடம் நான் நிறைவேற்றக்கூடிய இந்த தொழுகையை எவ்வாறு சரியான முறையிலே தொழ வேண்டும் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு முன் சமர்ப்பிப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகைக்கு ஆரம்பமாக நாம் வுது செய்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டதற்கு பின்னால் தொழுகைக்காக வருகின்ற ஒரு மனிதன் முதலிலே அவன் கிபிலாவை முன்னோக்கி எல்லாவற்றுக்கும் முன்னால் நியத்து வைப்பது மிக ஷரத்துகளில் ஒன்று, நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கிறது. அந்த நியத்தை பொறுத்தவரையிலே அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. எந்த தொழுகையை நாம் தொழுகின்றோமோ ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். ஃபஜ்ர் தொழுகை என்று அதிகாலை தொழுகை 2 ரக்காத்துக்களாகவும், லுஹர் மதிய நேரம் தொழக்கூடிய தொழுகை 4 ரக்காத்தாகவும், மாலை அசர் தொழுகையை நாங்கள் 4 ரக்காத்தாகவும், மக்ரிபு தொழுகையை சூரியன் மறைவுக்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகை 3 ரக்காத்துக்களாகவும், இஷா தொழுகையை 4 ரக்காத்துக்களாகவும், மொத்தம் 17 ரக்காத்துக்கள் கட்டாயம் நிறைவேற்றி ஆக வேண்டிய தொழுகை. அந்த தொழுகையில் யாரும் அசட்டை காட்டிவிட முடியாது. இந்த தொழுகையை நாங்கள் தொழுவதற்கு முன்னால் நாங்கள் நியத்து செய்து கொள்ள வேண்டும். எந்த தொழுகையை இந்த நேரத்தில் நாங்கள் தொழுகின்றோம் என்பதை அல்ல. தொழுகை லுஹர் தொழுகை என்று சொன்னால் அந்த லுஹர் தொழுகை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம் என்ற எண்ணம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தோடு அந்த நியத்து, அதாவது எண்ணம், நியத் என்பது எண்ணம் கொள்வது, அதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். அதாவது தொழக்கூடிய ஒரு மனிதர் எந்த திசையையும் முன்னோக்கி தொழ முடியாது. மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாஹவை முன்னோக்கி மாத்திரம்தான் தொழ வேண்டும். ஆகவே நாம் காபத்துல்லாஹவை முன்னோக்கி தொழுகைக்காக தயாராகின்ற போது இஹ்ராம் தக்பீர், ஆரம்ப தக்பீர் என்று சொல்லுவோம். அந்த தக்பீர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற போது எமது கை இரண்டும் ஒன்று தோள்புயத்துக்கு நேராக இருக்க வேண்டும், அல்லது 2 காதுகளுக்கும் நேராக இருக்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று இடது கைக்கு மேலால் வலது கையை நாங்கள் இவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும். கையை நாம் இடது கைக்கு மேலால் வலது கையை இவ்வாறு நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். வைத்து கொண்டதற்கு பின்னால் ஆரம்ப துஆ என்று சொல்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக் என்ற ஆரம்ப துஆவை ஓதிக்கொள்ளலாம். அதற்கு பின்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்ற இந்த 7 வசனங்களை கொண்ட ஆரம்ப சூரத்துல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். இதை ஓதாது போனால் தொழுகை நிறைவேறாது என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸாக இருக்கிறது. அதற்கு பின்னால் எமக்கு பாடமான சூறாக்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சூறாவை ஓதிக்கொள்ளலாம். சிறிய சூறாக்களாக இருக்கலாம், அல்லது பாடமான வசனங்கள் ஏதேனும் ஒன்றை நாங்கள் ஓதிக்கொள்ளலாம். அதற்கு பின்னால் அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தி, அதாவது தோள்புயத்துக்கு நேராகவோ அல்லது 2 காதுகளுக்கு நேராகவோ கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் ருக்கு செய்ய வேண்டும். ருக்கு செய்கின்ற போது நாங்கள் சுஜூது செய்கின்ற இடத்தை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக கைகளை நாங்கள் முட்டுக்காலிலே வைத்து நாங்கள் கைகளை விரித்தவர்களாக வைத்து கொள்ள வேண்டும். முதுகை நாங்கள் சரியான நேராக வைத்து கொள்ள வேண்டும். முதுகை எங்களுடைய பின்பகுதியை நாங்கள் நேராக வைத்து கொள்ள வேண்டும். இது ருக்குவில் இருக்கக்கூடிய ஒருவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது கையை நாங்கள் விரித்து வைத்து கொள்ள வேண்டும், முட்டுக்காலை பிடித்து கொள்ள வேண்டும், இறுக பிடித்து கொள்வது, அதாவது ஒரு உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, முதுகு பகுதி நேராக இருக்க வேண்டும். எங்களுடைய கண்கள் சுஜூது செய்யக்கூடிய இடத்தை பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும்.
அதற்கு பின்னால் சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பில் அலீம், சுப்ஹான ரப்பில் அலீம் என்று 3 தடவையோ அதற்கு மேலாகவோ அல்லது ஒரு தடவை என்றும் ஓதிக்கொள்ள வேண்டும். 3 தடவை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. அதற்கு பின்னால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கையை உயர்த்தி விட வேண்டும், அல்லது கையை கட்டிக்கொள்ளலாம். இரண்டுக்கும் அனுமதி உண்டு. கையை கட்டிக்கொள்ளலாம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்றால் கையை உயர்த்தி கையை தக்பீர், அதாவது நாங்கள் ஆரம்பத்திலே கையை வைத்து கொண்டது போல் வைத்து கொள்ளலாம், அல்லது கையை கீழே விட்டு கொள்ளலாம். இப்போது நாங்கள் அதற்கு பின்னால் ரப்பனா வலக்கல் ஹம்த், ஆக குறைந்தது ரப்பனா வலக்கல் ஹம்த் என்றாவது சொல்லிக்கொள்ள வேண்டும். அது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்றதற்கு பின்னால் சொல்ல வேண்டிய வார்த்தைகள், அதை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் சுஜூது செய்ய போகின்றோம். இப்போது சுஜூதுக்கு நாங்கள் சுஜூது செய்ய போகின்றோம். அல்லாஹு அக்பர் என்று சுஜூது செய்கின்றோம். இந்த சுஜூது செய்கின்ற போது 7 உறுப்புகள் எங்களுடைய உடலில் இருந்து பட வேண்டும். அதாவது மூக்கு, அதோடு சேர்த்து நெத்தி பட வேண்டும், 2 கைகள் பட வேண்டும். கைகள் இவ்வாறு உயர்த்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது தோள்புயத்துக்கு நேராக உள்ளங்கை வைக்கப்பட்ட நிலையில் அவருடைய சுஜூது இருக்க வேண்டும். சுஜூது செய்கின்ற போது கால் பகுதி, இந்த கால் பிற்பகுதி இருக்கிறது அல்லவா, இந்த கால் பிற்பகுதி இவ்வாறு இருக்க வேண்டும். அதாவது கால் பிற்பகுதி ஒரு காலில் அமர்ந்து அடுத்த கால் ஊண்டப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் நடுநிலை என்று சொல்லுவோம். 2 சுஜூதுக்கும் இடப்பட்ட நிலையில் நிற்போம். அந்த நேரத்தில் நிற்கும் போது எங்களுடைய கால்கள் இவ்வாறு இருக்க வேண்டும். அதே போன்று ரப்பிகு ஃபிர்லி ரப்பிகு ஃபிர்லி ரப்பிகு ஃபிர்லி என்ற பிரார்த்தனை அந்த இடத்திலே ஓதப்பட வேண்டும். ரப்பிகு ஃபிர்லி என்று ஓதுவது தான் சுன்னத்தான வழிமுறையாக இருக்கிறது. 2வது சுஜூதுக்கு போகின்றோம். அதே போன்று முன்னால் செய்தது போன்று 2வது சுஜூத் செய்தவுடன் அதிலேயும் சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா முன்னால் செய்தது போன்றே 2வது சுஜூதை செய்துவிட்டு இருப்புக்கு வருகின்றோம். இருப்புக்கு வந்ததற்கு பின்னால் இவ்விடத்திலே 2 ரக்காத்துக்கள் தொழக்கூடியவர்கள், அல்லது 3 ரக்காத்து தொழக்கூடியவர்கள், அல்லது 4 ரக்காத்து தொழக்கூடியவர்கள், 2வது ரக்காத்தில் இவ்வாறு நாங்கள் தொழுது முதல் 1 ரக்காத்து முடித்திருக்கின்றோம். 2வது ரக்காத்தையும் இதே பிரகாரம் தொழுதுவிட்டு 2வது ரக்காத்திலே அமர்ந்து 2வது ரக்காத்திலே அமர்ந்து அத்தஹியாத்து ஓத வேண்டும். அத்தஹியாத் ஓத வேண்டும். அத்தஹியாத் என்பது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது அத்தஹியாத், தஷஹுதுன்னு சொல்லுவோம். இதனை 2 ரக்காத்து தொழக்கூடியவர்களாக இருந்தால், உதாரணத்துக்கு ஃபஜ்ர் தொழுகையாக இருந்தால் ஃபஜ்ர் தொழுகையிலே இவ்வளவையும் ஓதிவிட்டு சலவாத்தையும் ஓதிவிட்டு சலாம் கொடுக்க வேண்டும். 2 ரக்காத்துக்கு மேலால் 3 ரக்காத் அல்லது 4 லுஹர் தொழுகையோ அசர் தொழுகையோ அல்லது மக்ரிப் இஷா தொழுகையோ 2 ரக்காத்துக்கு மேற்பட்ட தொழுகையாக இருந்தால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதோடு நாங்கள் 3வது ரக்காத்துக்கு எழும்ப வேண்டும். எழும்பி ஆரம்பத்திலே தொழுதது போன்று நாங்கள் தொழ வேண்டும். தொழுதுவிட்டு கடைசி ரக்காத்திலே அத்தஹியாத்துக்காக அமர வேண்டும். அத்தஹியாத்துக்காக அமரும் போது நாங்கள் இவ்வாறு இப்போ 2வது ரக்காத்தில் அமர்ந்தது போன்று அமர்வதில்லை. கடைசி அத்தஹியாத்துக்காக அமரும் போது காலை உள்ளே வைத்து ஒரு கால் வலது காலுக்கு கீழால் அடுத்த கால் ஊண்டப்பட்டதாக இருக்க வேண்டும். வலது கால் ஊண்டப்பட்டதாக இருக்க வேண்டும். இடது கால் வலது காலுக்கு கீழால் இருப்பில் இருக்க வேண்டும். அந்த இருப்பில் இருந்து அத்தஹியாத்தை நாங்கள் சம்பூர்ணமாக அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்ற சலவாத்தோடு
சலாம் கொடுக்கலாம். அல்லது அதற்கு பின்னால் அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விடாமல் ஓதி வந்தார்கள். ஆகவே அந்த துஆவையும் நாங்கள் சேர்த்து ஓதிக்கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். அல்லாது போனால் ஸலவாத்தோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற சலாமோடு தொழுகை முடிந்துவிடும். இது தொழுகையினுடைய சுருக்கம். இவ்வாறு எங்களுடைய தொழுகையை நாங்கள் அமைத்து கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த பிரகாரம் எங்களுடைய தொழுகையிலே மாற்றங்கள் வராமல் தெரிந்து அவைகளை நிறைவேற்றுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் அதனுடைய கூலியையும் சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவர்களுடைய அமல்களையும் ஏற்று எங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.